ஓகே, இன்றைக்கி ஆன்கோஜீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோமா. ஜீன்ஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் கேன்சர் ஆன்கோஜீன்ஸ். ஜீன்ஸ் வந்து கேன்சரை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து ஆன்கோஜீன்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ் என்கோட் ஃபார் க்ரோத் ரெகுலேட்டிங் ப்ரோட்டீன். ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆன்கோஜென்ஸ். அது வந்து க்ரோத் ஃபேக்டரை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். சப்போஸ் அதுவே வந்து ஆன்கோஜீன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரோத் ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து கேன்சர் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ராலிஃபரேஷன் நடக்குது. ஸோ ஆன்கோஜென்ஸு இதுதான் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஜீன்ஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் கேன்சர், அதை தான் ஆன்கோஜென்ஸ்னு சொல்கிறோம். ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரோத் ரெகுலேட்டிங் ப்ரோட்டீன். ஸோ இது எப்போனா ஆக்டிவேட்டட் ஃபார்மில் வரலாம் ஆன்கோஜென்ஸ். சம் கேசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் மூலயமா இது ஆன்கோஜென்ஸாக மாறுது. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இருக்கிற இமேஜ். கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து ப்ரோட்டோ ஆன்கோஜனோட வந்து ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஆக்டிவேட்டட் ஆன்கோஜென்ஸாக வந்து மாறுது. ஸோ கேன்சர் காசிங் ஏஜென்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரோட்டோ ஆன்கோஜனோட இன்ட்ராக்ட் ஆகிட்டு ஆக்டிவேட்டட் ஆன்கோஜனாக மாறிடுது. ஸோ அந்த ஆக்டிவேட்டடான ஆன்கோஜன் என்ன ஆகுதுன்னா கேன்சர் செல்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நார்மல் செல்லுக்குள்ளே ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்க ஆன்கோஜென்ஸ் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இதில் பார்த்துருப்போம், லெசன்ஸில் பார்த்துருப்போமா, என்னென்ன காசிங் ஏஜென்ட்ஸ், ஃபிசிக்கல், கெமிக்கல், என்விரான்மெண்டல், அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம் ஒரு ஆக்டிவேட்டட் கேன்சர்ஸ் வந்து உண்டு பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸில் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்டிவேட்டட் ஆன்கோஜென்ஸ்க்கு வந்துடும். ஸோ கேன்சர் செல்ஸ் ப்ராலிஃபரேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்ரோவைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ ரெட்ரோவைரஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐவி வைரஸ் தான் ரெட்ரோவைரஸ்னு சொல்லுவாங்க. நார்மல் செல்லுக்குள்ளே வந்து எண்டோசைட்டோசிஸ் மூலமா உள்ளே வருது. அடுத்து அன்கோட்டிங் ஆகுது. உள்ளே இருக்க கோட்டிங்ஸ்லாம் வெளியில் போயிட்டு அதிலேருந்து ஆர்என்ஏ வெளியில் வந்துடுது. ஆர்என்ஏ அப்புறம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த செல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ வைரல் ஆர்என்ஏ அன்கோட்டட் ஆகிட்டு வெளியில் வந்துடுது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமாகவும் ரைபோசோம்ஸ் மூலமாகவும் ஆர்என்ஏலேருந்து அகெயின் டிஎன்ஏ கன்வெர்ட் ஆகுது. இப்படி டிஎன்ஏ கன்வெர்ட் ஆகுறத காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ, சிடிஎன்ஏன்னு சொல்லிட்டு கூட அதை நேம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வைரல் ஆர்என்ஏலேருந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் போட்டு டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகிட்டு வருது. இன்டகிரேஷன் மூலயமா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவோட இன்டராக்ட் ஆகிட்டு நார்மலாக அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற நார்மல் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலயமா அகைன் அதனோட காப்பீஸை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. செல்லுக்குள்ளே எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. எம்ஆர்என்ஏ வைரல் ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிடுது. எம்ஆர்என்ஏ வைரல் ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிட்டு அசம்பிளி அகெயின் வித் சம் அதர் ப்ரோட்டீன்ஸ் ரிலேட்டட் டு வைரஸ். அதுக்கப்புறம் பட்டிங் அப்புறமா நியூ வெர்ஷனாக வெளியில் போயிட்டு அகெயின் அதனுடைய ப்ராலிஃபரேஷனை அதிகப்படுத்துது. இப்படி தான் ஹெச்ஐவி வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க செல்லுக்குள்ளே. யூஸ்வலாகவே வந்து வைரஸ் எல்லாமே வந்து ஆர்என்ஏலால் மேடப் ஆஃப் ஆனது தான். அதுக்குள்ளே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற என்சைம் இருக்கும். அந்த என்சைம் மூலமா நம்ம செல்லுக்குள்ளே வந்துச்சுன்னா டிஎன்ஏவாக கன்வெர்ட் ஆகிட்டு டிஎன்ஏலேருந்து அகெயின் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், அடுத்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராலிஃபரேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ் டு ஆன்கோஜன். ப்ரோட்டோ ஆன்கோஜன்லேருந்து ஆன்கோஜனுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆக்டிவேட்டட் ஆக போகுதுங்கிறது தான். ஃபஸ்ட்டு வைரல் இன்செர்ஷன் இன்டு குரோமோசோம்ஸ்க்கு நடுவில் வைரல் அந்த பார்ட்டிக்கல் இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜஸில் பார்த்தோம். நடுவில் வந்து இன்செர்ஷன் ஆச்சு இல்லையா. இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா இங்கே இன்செர்ஷன் ஆகிருக்கு. அதே தான் இந்த இடத்துல வந்து வைரல் இன்செர்ஷன் ஆக போகுது. இன்செர்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்க போகிறது சிடிஎன்ஏ. இந்த இடத்துல எம்ஆர்என்ஏ இருக்குது, அனலிங் ப்ரைமர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமா சிடிஎன்ஏ கிடைக்குது. லாஸ்ட்டாக சிடிஎன்ஏ இது கிடச்சிருது. இந்த சிடிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக மாறி மறுபடியும் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ் டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறதே வந்து டிரான்ஸ்ங்கிற வார்த்தை வந்து டிரான்ஸ்ஃபரை குறிக்கிறது. லொக்கேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ குரோமோசோமல் தான் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆக போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்னு சொல்லலாம். இது டியூ டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நம்ம சொல்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்லொகேஷன் ஆக போது, அதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பை குரோமோசோம்ஸ் டிரான்ஸ்லொகேஷன்ஸ். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து தனியாக பிச்சுட்டு அது இன்னொரு குரோமோசோம்ஸில் போய்ட்டு செட் ஆக போகுது. ஸோ ரிசல்ட் என்ன? ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ். ஸ்பிளிட்டிங் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட், ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டை ஒரு குரோமோசோம்ஸில் இருந்து தனியாக எடுத்து அதை இன்னொரு குரோமோசோம்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரோட்டோ ஆன்கோஜென்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுது.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா Burkitt lymphoma. Burkitt lymphoma அப்படிங்கிறது வந்து கேன்சர் பி லிம்ஃபோசைட்ஸில் வரக்கூடிய கேன்சர் தான் Burkitt lymphomaன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ குரோமோசோம்ஸ் 8லேருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸை எடுத்து குரோமோசோம் 14 வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ அது என்ன ஆக போகுதுன்னா குரோமோசோம்ஸ் 8 இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருக்கிற ஜீன் குரோமோசோம் 14க்கு வந்தவுடனே ஆக்டிவேட் ஆகிட்டு எம்ஐசி ஜீன்ஸ்க்கு உண்டான கேன்சர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ inactive MIC genes ஆக்டிவாக மாறிட்டு increased synthesis produced protein which make a malignant cancer. malignant cancer வந்து அதிகப்படுத்திடுது. அடுத்து ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் தேர்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா தேர்ட் ப்ராசஸ் இன்வால்விங் இன் ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோன்கோஜன்ஸ் டு ஆன்கோஜன்னு பார்த்தோன்னா ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன். இதில் என்ன ஆகுதுன்னா செவரல் ஃபோல்டிங்ஸை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. சர்டன் டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து செவரல் ஃபோல்டிங்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஓரல் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. இங்கே பர்டிகுலராக என்ன ட்ரக் சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டி கேன்சர் ட்ரக் மெத்தோட்ரெட்டேட். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்கு. ஆனால் இந்த கேன்சர் ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரக்கு இன்ஆக்டிவேட்டாக ஆகிடுது. இன்ஆக்டிவேட் ஆகிறதுனால இன்ஹிபிட் பண்ணக்கூடிய என்சைமை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுது, அதிகமாக சிந்தசிஸ் பண்ண வச்சுடுது. ஸோ அதிகமான ஃபோல்டிங், அதிகமான செல்ஸ் ப்ராலிஃபரேஷன்ஸ் லீட் டு கேன்சர். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் மியூட்டேஷன் இன்வால்விங் இன் அ ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டோன்கோஜன்ஸ் டு ஆன்கோஜன். பாயிண்ட் மியூட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ராஸ் மியூட்டேஷன் எடுத்துக்கலாம். சேஞ்சஸ் இன் சிங்கிள் பேசிஸ் இன் டிஎன்ஏ. சின்ன சேஞ்சஸ் வந்து பேசஸில் நடக்குது, ஒரே ஒரு சிங்கிளான பேசஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ. ராஸ் ஆன்கோஜன்ஸ் ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன் காஸ் ராஸ் மியூட்டேஷன். RAS oncogenes produce a protein causes RAS mutation. RAS oncogenes என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா protein causes RAS mutations. It detected in 90% in pancreatic, 50% in colon cancer and 30% in lung cancerல வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. எதை RAS மியூட்டேஷனை. RAS ஆன்கோஜன் வந்து RASக்கு உண்டான ஆன்கோஜன்ஸ் வந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீனை RAS மியூட்டேஷன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான RAS ஆன்கோஜன்ஸை வந்து 90% ஆஃப் பேன்க்ரியாட்லேயும் 50% இன் காலன் கேன்சர் அண்ட் 30% ஆஃப் லங் கேன்சரில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிரெஸ்ட் கேன்சரில் இந்த RAS மியூட்டேஷன் இருக்கிறது கிடையாது. ஸோ 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வைரல் இன்செர்ஷன், செகண்ட் வந்து குரோமோசோமல் டிரான்ஸ்லோகேஷன், தேர்ட் வந்து ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன், ஃபோர்த் point mutation which is involving in activations of proto-oncogenes to oncogenes. ஓகே, அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஆன்கோஜன். ஒரு ஆன்கோஜன் வந்து எப்படி வேலை செய்யுது, அதனுடைய மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்கோஜன்ஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. லாஸ்ட்டாக நம்ம யூஸ்வலாக பார்க்குறதுனா ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், இந்த ப்ராசஸ் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன்கோஜன்ஸ் ப்ரொடியூஸர் ப்ரோட்டீன் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு ப்ரோட்டீனை தான் ப்ரொடியூஸ் பண்ண போது. அந்த ப்ரோட்டீனை நம்ம ஆன்கோப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் ஆன்கோஜன்ஸ் டிஸ்கஸ்டு பிலோ. என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஆன்கோஜன்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் க்ரோத் ஃபேக்டர். growth factor பொறுத்த வரைக்கும் செல் ப்ராலிஃபரேஷன் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை தி growth factor. growth factor வந்து என்ன பண்ணுதுன்னா செல் ப்ராலிஃபரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து growth factor. செகண்ட் வந்து growth factor வந்து பைண்ட் ஆக போகுது ரிசெப்டாரில், பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்க ரிசெப்டாரில் growth factor பைண்ட் ஆக போகுது. ஆக்டிவேஷன் ஆஃப் பாஸ்பரிலேஷன்ஸ், இன்ட்ராசெல்லுலர் ப்ரோட்டீன்ஸில் வந்து பாஸ்பரிலேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுது. ஸோ செல் டிவிஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த growth factor தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து செல் மெம்பரேனில் இருக்கிற ரிசெப்டாரில் growth factor வந்து பைண்ட் ஆக போகுது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுதான் வந்து ஸ்டிமுலேஷன், செல் ப்ராலிஃபரேஷனே கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து TGF alpha, இதுவும் ஒரு growth factor required for growth of epithelial cells. epithelial cellsனுடைய growthக்காக இந்த TGF alpha ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ்டு TGFங்கிறது வந்து இன்க்ரீஸ்ட் ப்ராலிஃபரேஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். இந்த TGF growth factor transformed growth factor இது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ராலிஃபரேஷனும் இருக்கும் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். டிசீஸ் பியூரசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து உண்டாக்குறதா சொல்கிறாங்க. அதிகமான TGF இருந்துச்சு, அதிகமான எபிடெர்மல் செல்ஸ் இருந்துச்சுன்னா பியூரசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா growth factor receptor. ஃபஸ்ட்டு பார்த்தது growth factor, செகண்ட் growth factor receptor. growth factor receptor பொறுத்த வரைக்கும் some oncogenes encode growth factor receptor. growth factor receptor வந்து சில oncogenes வந்து ரீட் பண்ண போகுது, அதுதான் நம்ம என்கோட்னு சொல்கிறோம். ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்சஸ் காசஸ் தி கார்சினோஜெனிசிஸ். சப்போஸ் அந்த ரிசெப்டர் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் அதனோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சுனாலும் கார்சினோஜெனிசிஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ERBB என்கோட் ஃபார் EGF ரிசெப்டார் லங் கேன்சர்.
எர்பா பிங்கிறது வந்து என்கோட் ஃபார் EGF ரிசெப்டார், எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் ரிசெப்டாருக்கு வந்து என்கோட் பண்ணுறது. ERBB அப்படிங்கிற ரிசெப்டார் அந்த ஜீன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, க்ரோத் ஃபேக்டர் ரிசெப்டாரில் எர்பா பி என்கோட் ஃபார் EGF ரிசெப்டார் லங் கேன்சருக்கு உண்டானது தான் அந்த கேன்சர் ஜீன்ஸுங்கிறது. அடுத்து GTP பைண்டிங் ப்ரோட்டீன். GTP பைண்டிங் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் குவானோசின் ட்ரைஃபாஸ்பேட்டை தான் நம்ம GTP அப்படின்னு சொல்கிறோம். 30% ஆஃப் கேன்சர்ஸில் வந்து இந்த GTP பைண்டிங் ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகிருக்கு. இது நார்மலான ப்ரோட்டீன் தான் யூஸ்வலாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. பட் கேன்சரில் அதிகமாக சிந்தசிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. மியூட்டேஷன் இன் RAS ப்ரோட்டோ ஆன்கோஜன் கான்சி மெனி டியூமர். நிறைய டியூமர் வர்றதுக்கு காரணமே வந்து RAS ப்ரோட்டோ ஆன்கோஜன்ஸ் தான். அதில் மியூட்டேஷன் வர்றதுனால தான் வந்து மெனி டியூமர் வருதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய இமேஜஸ்னு பார்த்தோன்னா இதுதான் க்ரோத் ஃபேக்டர் பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து பைண்ட் ஆகுது. க்ரோத் ரிசெப்டார் க்ரோத் ஃபேக்டர் வந்து க்ரோத் ரிசெப்டாரில் பைண்ட் ஆகுது. ஸ்டிமுலேஷன் GDP வந்து RAS ப்ரோட்டீனோடு இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். அதோடு வந்து GTP வெளியில் போயிட்டு GTP வந்து ரீப்ளேஸ் பண்ணுது with a help of GRF catalysis. அடுத்து ஆக்டிவேட்டட் RAS ப்ரோட்டீனாக ஆக்டிவேட்டட் ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் கைனேஸ், அதுதான் வந்து சைட்டோபிளாஸ்மிக்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வந்து ஃபாஸ்போரிலேஷன் பண்ணக்கூடியது வந்து இதுதான் ஆக்டிவேஷன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் DNA சிந்தசிஸ் அண்ட் செல் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் இது இன்வால்வ் ஆகுது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா GTPase அது இம்பார்ட்டண்ட்டான என்சைம். GTPaseங்கிற என்சைம் என்ன பண்ண போகுதுன்னா, இது இந்த RASனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டு, ரொம்ப கம்மியானது தான். அதை வந்து இந்த GTPaseங்கிறது வந்து அந்த GTPங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணி அகெயின் GDPயாக மாற்றிட்டு PIயை வெளியில் அனுப்பிட்டு அகெயின் GDP வித் RASஆ மாறிடுது. அப்போ இது ப்ராசஸ் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். GDP வித் RAS, GDP வெளியில் போய்ட்டு GTP வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேஷன் அண்ட் DNA சிந்தசிஸ். அகெயின் GTPaseங்கிற என்சைம் வந்து PIயை வெளியில் அனுப்பிட்டு GDP வித் RAS வந்து இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வந்தது. இது வந்து யூஸ்வலாக சைக்கிளாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, இது எதுக்கு வந்து ஆன்டி ஆன்கோஜன் மெக்கானிசம்காக சொல்ல வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்கோஜனுங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஜீன்ஸ். கேன்சர் சப்ரஸார் ஜீன்னு சொல்லலாம். கேன்சர் சப்ரஸார் ஜீனுங்கிறது P53 அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஜீன்ஸ் பிரேக்ஸ் அண்ட் ரெகுலேட் தி செல் ப்ராலிஃபரேஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஜீன்ஸ் ஆன்டி ஆன்கோஜன்ஸோட ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து க்ரோத் ப்ராலிஃபரேஷன்ஸை, அதாவது செல் ப்ராலிஃபரேஷனை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஆன்டி ஆன்கோஜன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஜீன் லாஸ் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரோத் கண்ட்ரோல் வந்து போயிடுது. அதனால் சர்டன் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ரெட்டிலோம் பிளாஸ்டோமா அண்ட் ஒன் டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர், கார்சினோமா ஆஃப் லங், வில்ம்ஸ், கிட்னி டியூமர். இதெல்லாமே வந்து ஆன்டி ஆன்கோஜன்ஸ்னுடைய லாஸஸ்னால் வர்றது. ஆன்டி ஆன்கோஜன்ஸ் லாஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் லாஸ் ஆஃப் திஸ் ஜீன்ஸ், ரிமூவ் ஆஃப் க்ரோத் கண்ட்ரோல் அண்ட் சர்டன் கேன்சருக்கு இதுதான் வந்து காசஸாக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஜீன்ஸ் கேன்சர் சப்ரஸார் ஜீன், இதை வந்து டியூமர் சப்ரஸார் ஜீன்னு சொல்லுவாங்க, TASGன்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்டி ஆன்கோஜன்ஸோட முடிஞ்சு போச்சு. இப்போ தான் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன்சர் யூனிட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.